மாதிரி சொல்லுவார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு பஞ்சாயத்து வரும்போது நேற்று கனிக்கும் இவங்களுக்கும் பாருக்கும் வந்தது இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி அவங்கள டார்கெட் பண்ணது கனியோட தப்புன்னா, அதை எடுத்துகிட்டு போய் வைக்கிற இடத்துல அதை கீழே வச்சது பாருவோட தப்பு. 2 பேருக்கும் தானே தப்பு இருக்குது. ஆனால் இவங்க வச்சது மட்டும் விசிபிளாக தெரியுது. அவங்க டார்கெட் பண்ணது இன்டென்ஷனாக பண்ணது வெளியில் தெரியல. அது இன்விசிபிளாக இருக்குது அப்படின்னும் போது யார் மனசுக்குள்ளேயும் யார் மண்டைக்குள்ளேயும் யாரும் பூந்து பார்க்க முடியாது. நீயா அப்படி நினச்சிக்கிற அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த வழியை வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். நான் சும்மா நினச்சிக்கிறேன்னா, நான் என்ன சும்மா நினச்சிக்கிறதுக்கு நான் பைத்தியக்காரியா? எனக்கு ஒரு வழி இருக்கும்ல, எனக்கு ஒன்று ஃபீல் ஆகுதுல்ல, என் இன்ட்யூஷன் ஒன்று சொல்லுதில்ல, அது எனக்கு ஃபீல் ஆகும்போது அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதை நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்றதுக்கு அது உண்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்ல அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு வலிக்கும்னா, அப்போது அந்த பொண்ணு என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது யார் காதுலையும் விழலைன்னா, இல்லை தெரிஞ்சே ஒரு சிலர் ரூமை கொட்ட மாதிரி கம்முன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல கனி தான் அதை ஆரம்பிக்கிறாங்க, அந்த விஷ பாட்டில் தான் அதை ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், இப்போ கனியும் தப்பு தானே. அப்போ ஃபேவரட்டிசம் பார்க்க மாட்டேன், பயஸ்டாக இருக்க மாட்டேன், உன்னை கார்னர் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்கிற பிரவீன் 2 சைடும் தப்பு. அதை கனி ஓப்பனாக சொல்லுதில்ல, நான் வேணும் தான் அந்த பொண்ணை வேலை வாங்கினேன், அந்த பொண்ணு மாற்றி செய்யுமான்னு பார்த்தேன் அப்படின்போது, நீங்கள் எதுவாக வேணால் செய்யுங்க, ஆனால் நீங்கள் அது ஒத்து வரலன்னு தெரிஞ்சப்பறம் நீங்கள் எதுக்கு அதை பண்ணுறீங்க? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை தானே உங்களுக்கு ஆகணும், அது ஏன் அந்த பொண்ணையே கூப்பிட்டு செய்ய வைக்கணும்? வேறு யாராவது கூப்பிட்டு செஞ்சாலும் அந்த வேலை ஆகும்ல அப்படின்னு சொல்கிற இடத்துல நீ ஸ்டாண்ட் எடுத்திருந்தாருன்னா, நீங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்க வேணாம், நீயும் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருப்பேனா? 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. உங்கள் 2 பேர் பர்சனல் ஈகோவும் இதில் இருக்குது. அந்த பர்சனல் ஈகோன்றது அந்த பொண்ணு எடுத்து கொடுத்துருது பிட்டு தான். இது மாதிரி வந்து அவங்க பர்சனல் ஈகோவை என்கிட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்குறாங்க, என்ன சாரி கேட்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி சாரி கேட்க என் துணியை கீழே வச்சிட்டாங்க, எனக்கு சாரி சொல்லணும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ற இந்த அம்மா கேப்டன்சி டாஸ்க்ல என்ன பண்ணாங்க? போன வாரம் இவர் வந்து விஜேஎஸ் எழுப்பி கேள்வி கேட்டாருல்ல, இந்த மாதிரி வந்து எஃப்ஜே பண்ண எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? வியானா சொல்லிச்சுல, இவங்க கேப்டன்சியில் பீட்ரூட்லாம் வந்து பொரியல்லாம் பண்ண, பீட்ரூட் பொரியலில் கூட கிண்டல் அடிச்சு போட்டிருப்பேன். ஏன்னா ஃப்ரைடே வந்து அவ்வளோ துஷாரை வந்து கண்ணான்னு சொல்கிறதோ, வியானாவை செல்லோன்னு சொல்கிறதோ, அவங்கள பீட்ரூட் பொரியல் பண்ண வைக்கிறதும், அப்படி எல்லாரும் வந்து அவ்வளோ ஒத்துமையாக ஃப்ரைடே இருக்கிற பட்சத்தில் எப்படியே சாட்டர்டே வந்து கேட்பாங்க வீக்கெண்டில் கேப்டன்சி டாஸ்க் எப்படி இருந்ததுன்னு, யாரும் தனக்கு எதிராக சொல்லக்கூடாதுன்னு எல்லாரையும் காக்கா பிடிச்சி வச்சுருந்தாங்க மேடமு. அதையும் மீறி ஒரு சிலர் எழுந்து சொல்லிட்டாங்க. வியானா பாரு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியும், வியானா பாரு இந்த மாதிரி சொன்ன உடனே முக்கியமாக வியானா அவங்க சொல்லுவாங்க எதிர்பார்க்கல. பீட்ரூட் பொரியல் வேலை செஞ்சிருக்குமோ நினைச்சாங்க, அது வேலை செய்யல. அப்போ அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னும் போது அந்த சொன்ன இடத்துல எஃப்ஜே மாட்டினாரு. அப்போ வந்து வியானா வந்து அப்பவே சொல்லியிருப்பாங்க அந்த டாஸ்க்ல, எஃப்ஜே ஆதிரியும் அந்த மாதிரி மார்க் பண்ணுறாங்க, எஃப்ஜேவும் பண்ணுறேன், எஃப்ஜே அந்த ஒரு சாங் போடுவேன் வாயில், அதுவும் பண்ணாங்க வியானாவை பார்த்து. அந்த ஆதிரிய பொண்ணும் பண்ணிச்சு. அது அந்த பொண்ணு எடுத்து வச்சா இவங்க அதை பெருசே படுத்தலாம் அந்த இடத்துல. அப்போ அதை தான் வந்து அவங்க கேட்பாங்கல்ல, வியானா அந்த பிரேக் விட்ட டைமில் வீக்கெண்ட் எபிசோடில், நான் நீங்கள் அன்றைக்கே அதை சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன்ல அப்படின்வாங்களே கனி. இல்லை நான் சொன்னேன், நீங்கள் தான் எல்லாரும் கத்திட்டு இருந்ததுனால கவனிக்கலாம், கத்திட்டு இருந்தாலும் கவனிக்கிறதுலாம் இல்லை, எஃப்ஜேன்றதுனால கவனிக்கல, இவங்க குரூப்பிசம்ன்றதுனால கவனிக்கல. சரி வியானாக்காக தான் நீங்கள் எஃப்ஜேவை சாரி கேட்க வைக்கல, ஆதிரியை சாரி கேட்க வைக்கல, கெமிக்காக எஃப்ஜேவை சாரி கேட்க வச்சிருக்கலாம்ல, அதையும் தான் செய்யல. அதையும் தான் கெமி அன்னைக்கு சொன்னாங்க அப்படின்னும் போது கெமியை எழுப்பி விட்டார்ல வீக்கெண்டில் எபிசோடில். அப்போது சபரி அதை வந்து கெமி கிட்ட அட்ரஸ் பண்ணது எஃப்ஜேக்கோ